ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு கூட இந்த நாளும் கூட தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக சகோதர சகோதரிகளாக நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டிருக்கிறார். அதற்காகவும் அவருடைய குமாரமாக நம்ம நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைய நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை சிறிது நேரம் தியானிக்கலாம். சபையினுடைய ஒழுங்கு காரியங்கள் தொடர்ந்து இருக்கிற காரணத்தின் நிமித்தமாக துரிதமாக பாடத்தை முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்யணும். அதற்காக நம்ம ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் ஒரே சிந்தையிலிருந்து பாடங்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். இன்றைய நாளிலும் கூட சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ற காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது ஒரு அறிவியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றத சபையார் மத்தியில் முன்பாகவே நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம அநேக நிழலும் பொருளும் பாடங்கள் ஏற்கனவே நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எப்படியாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய், அந்த நோயினுடைய காரியங்களை வைத்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த அளவுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைய நாளில் பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். இதற்கு முன்பாக அநேக சூழ்நிலைகளில் ஆவிக்குரிய நோய்கள்ன்ற தலைப்பின் கீழாக அநேக காரியங்கள் பார்த்திருந்தாலும் இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த பாடம் அந்த காரியங்களுக்கும் இதுக்கும் சற்றும் சம்மந்தம் இல்லாத இருக்கும். இது முற்றிலுமாக ஒரே குறிப்பிட்ட நோயை முக்கியத்துவம் வைத்து நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது எத்தனை பேர் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, ஆக்சுவலாக நம்ம திரும்பியும் வழக்கம் போல சொல்கிற விஷயம் தான் திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். நம்ம ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்ஷன்லேயே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படலாம். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸை குறித்து எத்தனை பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடியவர்களாக காணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சகோதரி ஒருத்தங்க கை தூக்குனாங்க. அப்புறம் ஓகே. ஸோ பெரும்பாலும் ஆட்டோ இம்யூன் டிசீஸை குறித்து அநேகருக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் காணப்படும். ஸோ சொற்பங்கால கைகள் தான் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற அந்த காரியத்தை குறித்து அதனுடைய தமிழாக்கத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதற்கு தன் உடல் தாக்கு நோய் அப்படின்ற பெயர் அந்த இடத்துல என்ன படுதுன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ தன் உடல் தாக்கு நோய் தமிழினுடைய காரியங்களை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தன் உடல் தாக்கு நோய் ஆரம்பமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஸோ பாருங்க, தன் உடல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கேள்வியிலேயே என்ன இருக்குன்னா பதில் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ பாருங்க, அந்த நோயினுடைய பேரிலேயே அந்த நோய் எப்படி தாக்கும் என்னன்றதை நமக்கு என்ன பண்ணுதுங்க தெளிவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தன் உடல் தாக்கு நோய் அப்படின்றது தான் அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற காரியத்தினுடைய அர்த்தமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது ஒரு நோய். அந்த நோய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்மளுடைய உடலுக்குள்ளாகவே இருக்கும். நம்மளுடைய உடலே என்ன பண்ணுங்களாம் தாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் குறித்து நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இந்த பாடத்தினுடைய சாராம்சம் எப்படியாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த காரியங்கள்ல தேவன் எதை விரும்பக்கூடியவராக காணப்படுறார் அப்படின்றதை மையமாக கொண்டுதான் இந்த பாடம் அமையக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல இருந்து நம்ம ஆதார வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். சோ பாருங்க, அப்ப இந்த காரியங்கள் எப்படியாக அமையுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை சம்பந்தமான ஒரு பாடமாக, அல்லது தேவனும் கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாக காணப்படுகிறார்களோ அதே போல நம்மளும் ஒன்றாக காணப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு மையமாக கொண்டதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இப்ப இன்றைக்கு நம்ம நேரங்கள் கூடி இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம எசேக்கியேலினுடைய தேவாலய காட்சி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா நேரங்கள் குறைவாக காணப்படுறதுனால சபைக்கு இப்போதைக்கு தேவையான காரியங்கள் நாம பார்க்கும்போது இப்படி ஒரு முக்கியமான ஒரு நோய் இருக்குது அப்படின்றத சபையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 22வது வசனம் வாசிங்க. அதில் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். சோ பாருங்க,
நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அப்ப தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாக ஒரே சிந்தையில் இருக்கிற காரணத்தின் நிமித்தமாக அவர்களால நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது இருக்கிற காரணத்தின் நிமித்தமாக நாம் போல எப்படி இருக்குங்களா, ஒன்றாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கும் நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன். எப்ப அந்த மகிமையை நாம பெற்றுக்கணும் அப்படின்னா எப்ப கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. மேலேயே பதில் இருக்கு பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அப்ப என்னைக்கு நாம ஒன்னா இருக்கிறோமோ அன்னைக்கு என்ன பண்ணிடுவாராம், அவரு கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த காரியத்தை என்ன பண்ணிடுவாராம், கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்ப நாம ஒன்றா இருந்தனா அந்த மகிமையை நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, ஒரே சிந்தையில இருக்காங்க. இப்ப ஒன்னா இருந்தாதான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இதை பெற்றுக்கொள்ள போவது யாரு, நாம தான். இப்ப இதை பெற்றுக்கொள்ள போவது நாம தான் அப்படின்னா இதை இன்றைய சூழ்நிலையில நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுமா? வேற மாதிரி கேட்கிறேன். இன்னைக்கு நாம ஒன்னா இருக்கிறோமா இல்லையா, இருக்கோமா, ஒன்றாக இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இருக்க வேண்டிய இடம் எது, நம்ம ஒன்னா இருக்கோம்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப நம்ம ஒன்னா இருந்தோம்னா இப்ப நம்ம எங்க இருக்கணும், அவர்கள் ஒன்றா இருக்கிறது போல நாமளும் ஒன்றா இருந்தோம்னா என்ன பண்ணிடுவாராம், தன்கிட்ட அங்க என்ன பண்ணிடுவாராம், மகிமையில சேர்த்துக் கொள்வாராம். இப்ப நாம இன்னும் இங்கதான் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன இல்லைன்னு அர்த்தம், ஒன்றா இல்ல அப்படின்றத நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்ப பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படியா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவன் நம்மளை தனித்தனியாக அழைச்சிருந்தாலும் ஓடக்கூடிய ஓட்டம் எப்படியா காணப்படுது, தனித்தனியா அவயங்களாக அழைக்கப்பட்டிருந்தாலும் ஓடக்கூடிய ஓட்டம் தனித்தனியா இருக்குதா, ஒன்னா இருக்குதா? தனித்தனி ஓட்டமா? தனித்தனியா தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தனித்தனியா தான் ஓடுறோம். ஆனா ஓடுறது எப்படி ஓடணும், ஒன்னாதான் ஓடணும். பாருங்க, அப்ப ஒன்னா ஓடணும் அப்படின்னா ஒற்றுமையாக ஓடினாதான் எல்லாரும் போய் என்ன பண்ண முடியும், சேர முடியும். தனித்தனியா ஓடணும்னா சேர முடியுமா, முடியாது. பாருங்க, அதனாலதான் அங்க சொல்றாரு, நாம் இருவரும் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் என்ன பண்ணணுமா, ஒன்றாய் இருக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய விருப்பமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இதுதான் இந்த பாடத்தினுடைய சாராம்சமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப சரீராங்கங்களை தேவன் அந்த இடத்துல அழைப்புக்கு அந்த இடத்துல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நாம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற காரணத்து நிமித்தமாக தான் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன் நம்மளால ஒன்றாக ஓட முடியல, கேள்வி புரியலையா? ஏன் நம்மளால ஒன்னா ஓட முடியல? நாம எல்லாரும் தானே ஓடுறோம், இதுல நாம இருக்கிறோமா இல்லையா? அப்ப நாம இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், ஓட முடியாததுக்கு பதில் சொல்லணும். ஏன் நம்மளால ஓட முடியல? சரி, ஏன் ஓடணும்னு தேவன் விரும்புறாரு? வேற மாதிரி கேட்கலாம், நாம ஒன்னா ஓடணும்னு தேவன் ஏன் விரும்புறாரு? சோ நித்தத்திற்கும் சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரே சரீர அங்கமாக இருக்கணும்ன்றதுக்கு தான் அழைப்பு என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப பாருங்க, ஒரே சபை அங்கத்துல ஒரே சரீரத்துல ஒவ்வொரு அங்கமாக நம்ம சேர்க்கப்பட போறோம். அப்ப ஒவ்வொரு அங்கமாக நம்ம சேர்க்கப்பட போறோம் அப்படின்னா அதுல போய் ஃபிட் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா ஒரே சிந்தையில் இருக்கும் போதுதான் ஒரே சரீரத்துல போய் என்ன பண்ண முடியும், சேர முடியும். நான் வேற ஒரு சிந்தையில இருந்து நீங்கெல்லாம் வேற ஒரு சிந்தையில இருந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒரு சிந்தையில இருக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சரியான முறையில என்ன ஆகாதுங்க, சரீர அங்கத்துக்குள்ளாக போய் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப நாம எல்லாரும் ஒன்னாக இருக்கணும் அப்படின்றதுதான் தேவனுடைய விருப்பமாக அந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க, நம்ம எல்லாம் ஒன்னா ஓடணும்னு சொல்லி எப்பவே தேர்ந்தெடுத்துட்டாரா? சோ பாருங்க, இன்னாருன்றது தேர்ந்தெடுத்திருப்பாரா? நான் அபிலாஷ், இவர் இந்த சபையில ஓடுவாரு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருப்பாரா? இல்ல. சோ பாருங்க, சபையாக 1,44,000 தேவனுடைய காரியத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு வகுப்பார் அந்த இடத்துல இருப்பாங்கன்றதை எப்பவே தீர்மானிச்சிட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்பாக இவர் என்ன பண்ணிட்டாருங்களா, தீர்மானிக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்படி தீர்மானிக்கும் போதே அவங்க எப்படி ஓடணும்ன்றதை தீர்மானிச்சிட்டாரா?
ஒன்னா ஓடணும், ஒன்றாக இருக்கணும் அப்படின்றத அவர் என்ன பண்ணிட்டாராமா தீர்மானிக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ பாருங்க, இப்ப இதற்கு நாம இந்த ஒன்றாக இருக்கிறதுக்கும் ஒரே காரியத்துல இருக்கிறதுக்கும் நம்ம தேவனோட கூட அந்த இடத்துல அவருடைய இடத்துல இருக்கிறதுக்கும் சில தகுதிகளை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அங்க எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா சாதாரணமாக யாருக்கும் அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு, அவர் தூக்கி கொடுத்துட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏற்கனவே அதுல ஒரு அனுபவம் அவருக்கு காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ அப்ப ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே அதுக்கு என்ன இருக்காதுங்க, வேல்யூ இருக்காது. ஸோ அப்ப இந்த இடத்தை அவங்க தகுதியாக அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கே உரித்தான காரியங்களை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அவங்க எல்லாரும் எப்படியாக காணப்படணும்ன்றது தேவன் விரும்புறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரே சிந்தையில ஒரே காரியத்துல அப்படின்றத அவர் விரும்பக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்ப எல்லாரும் அந்த இடத்துல ஆவிக்குரிய ஃபேமிலியில ஒரே சிந்தையில காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த இடத்துல தேவன் இதை தான் அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுறாருன்னும் போது அந்த காரியத்திற்கு தான் நாமளும் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது ஏன் நம்மளால ஓட முடியல? இதை புரிந்து கொள்வதற்கு சகோதரர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பாடம் எழுதுனது சகோதரர் டேவிட் டோரன், யுஎஸ் சகோதரர். அவருடைய பாடத்தை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது டிவைன் ஃபேமிலியில, அதாவது தெய்வீக குடும்பத்துல ஐ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன இல்லைங்களா, இடமே இல்லையா. அப்ப டிவைன் ஃபேமிலியில ஐக்கு பதிலா எதுக்கு தான் அந்த இடத்துல இடம் இருக்குங்களா, பி. அதாவது நான் என்ற வார்த்தைக்கு தெய்வீக குடும்பத்துல இடம் கிடையாது அப்படின்றத அவர் தெளிவாக அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த தெய்வீக குடும்பத்துல நாம் அப்படின்றதுக்கு மட்டும்தான் என்ன இருக்குதுங்களா, இடம் எடுக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை தீர்மானிக்கும் வகையில நாம எல்லாரும் அந்த இடத்துல ஒன்றாக இருக்கிறதுக்கும் நாம அப்படி ஒன்னாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு சில காரியங்களை தருவேன் அப்படின்றதுக்கும் கர்த்தர் இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது சில காரியங்களை நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அது சொல்லக்கூடியவராக காணப்படுறாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். சோ என்ன சொல்றாருங்க, இப்ப என்னுடைய பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் என்ன இருக்குங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ண போறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படின்னா அதுக்கு முன்பா என்ன இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இல்ல. யாருக்கு இல்ல, யாருக்கு இல்ல, சபைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்தலம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில என்ன இல்லைங்களா இல்ல. அடுத்தது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சோ பாருங்க, நான் மறுபடியும் உங்களை என்ன பண்ணிக்கிறேன், கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இப்ப போய் நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கோசரம் என்ன பண்றேன், ஆயத்தம் பண்ணக்கூடியவராக காணப்படுறேன். அந்த ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நாமெல்லாம் என்ன பண்ண சொல்றாருங்க, ஆயத்தம் ஆகுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. சோ இதை உறுதி செய்யும் வகையில சகோதரர் ரசல் அவர்கள் சில கருத்துக்கள் எழுதுறாரு. பாருங்க, போடுங்க EBC. பாருங்க அந்த மேல் வரிகளை மட்டும். To prepare, God has provided for mankind. The earth was made for man. சோ பாருங்க, தெளிவா சொல்றாரு, இந்த உலகம் எதுக்கோசரம் படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது மனித குலத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. பட் நவ் வாஸ் a நியூ திங், அதாவது ஒரு புதிய ஒரு காரியம். அந்த புதிய காரியத்துக்கு பேர் என்னவா, நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. யாரு நியூ கிரியேஷன், நாம தான். சோ பாருங்க, அந்த நியூ கிரியேஷனுக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்துறாரு. பாருங்க, அதை வாசிங்கம்மா. But now was some new thing, a new creation, and there was no place for the new creation. என்ன இல்லைங்களா, அவர் சொல்லிட்டு போகிறதுக்கு முன்பாக வரைக்கும் நியூ கிரியேஷனுக்கு என்ன இல்லைங்களா, ஒரு ஸ்தலம் இல்ல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இருக்கு இல்லையா, இப்ப இருக்கு. எப்படி இருக்குன்னா அவர் போயிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாருங்க, வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப நமக்கோசரம் ஒரு ஸ்தலத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தி அவர் நமக்கோசரம் அந்த காரியத்தை கொடுக்குறேன்னு சொன்ன அந்த விஷயத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் திருப்பி என்ன பண்ண போறாருங்களா, கூட்டிட்டு போகக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்ப அவர் திரும்ப நம்மளை கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல நம்ம என்ன ஆயிருக்கணும், அதுக்குள்ள எதுல ரெடி ஆயிருக்கணும்,
ஆரம்பத்துல பார்த்த இல்லைங்களா? அவர்கள் இருவரும் ஒன்றா இருப்பது போல நாமளும் எப்படி இருக்கணுங்களா? ஒன்றாக காணப்படணும்ன்றதுதான் அவருடைய விருப்பமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல யாருக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அந்த இடத்துல திருச்சபைக்கு மட்டும்தான் இடமா. யாருக்கு இடம் இல்லையா? திரள் கூட்டத்துக்கு அங்க இடம் இல்லை. பாருங்க, அங்க யாருதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சபைக்கு மட்டும்தான் அங்க இடமே ஒழிய அங்க திருச்சபைக்கான இடம் இல்ல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதற்கு பேரு சீஃப் மேன்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு இடமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த வருஷத்தினுடைய முதல் பாடமாக இந்த பாடத்தை நாம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த காரியத்துல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது யாரெல்லாம் இந்த இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும், யாரெல்லாம் இந்த இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, யாரெல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரே சிந்தையில காணப்படுறாங்களோ, எந்த சிந்தையில அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கிறிஸ்துவின் சிந்தையில யாரெல்லாம் காணப்படுறாங்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் எங்க இடமா? அவர் ஏற்படுத்திய ஸ்தலத்துல இடமா. அந்த ஸ்தலத்திற்கு பேர் அல்சியோன் அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. அது ஒரு ஸ்டார். பாருங்க, அப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் அங்க போவாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு சகோதரர் சில கருத்துக்கள் அங்க எழுதக்கூடியவராக காணப்படுறாரு. யோவான் 17வது அதிகாரம் 21னுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. அந்த yellow lights மட்டும். Exhorting his disciples to have the same mind, the same will, the same spirit which acquitted him. பாருங்க, தெளிவாக அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. exhorting his disciples, அதாவது நம்மளை என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு நாம பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கணுமா? சேம் மைண்ட், சேம் வில், சேம் ஸ்பிரிட், இது எல்லாத்திலையும் அவங்க காணப்படணும் அப்படின்றத அங்க தெளிவாக சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த சேம் மைண்ட், சேம் வில், சேம் ஸ்பிரிட் இது எல்லாம் நம்ம கிட்ட காணப்படுதா? ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே ஆவி, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குங்களா? ஒரே ஆவி நம்ம கிட்ட கொடுக்கப்படுது. ஆனா அதை பயன்படுத்தி ஒரே எண்ணங்கள்லையும் ஒரே நோக்கங்கள்லையும் நம்மளால இருக்க முடியுதா இல்லையா? ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்ல. அடுத்தது போயிடலாம். இல்ல. பாருங்க, அப்ப ஏன் இல்ல அப்படின்றதை தெரிந்து கொள்றதுக்கு தான் சில காரியங்களை அங்க நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். என்னைக்கு சகோதரர்களை நம்மளால சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுதோ அன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரே எண்ணம் ஒரே நோக்கத்துல இருக்க முடியாது. அப்படி ஒரே எண்ணமும் ஒரே நோக்கமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில எங்க போக முடியாது? அந்த சீஃப் மேன்ஷனுக்கு, அவர் ஏற்படுத்திய ஸ்தலத்திற்கு என்ன பண்ண முடியாதுங்களா? போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதையும் தாண்டி நம்மளால போக முடியும்னு சொல்லி தேவன் அந்த இடத்துல ஒரு சிலரை அந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னா அந்த எண்ணிக்கையினுடைய இலக்கங்கள் எப்படியா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ரொம்ப 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 சொற்பமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். a very few அப்படின்ற அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுது. வசனம் வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பாருங்க, இந்த மாதிரி சிநேகிதருக்காக அன்பை கொடுக்கக்கூடிய காரியம் எத்தனை பேத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது இதை உறுதிப்படுத்துறதுக்கு சகோதரர் ரசல் அவர்கள் சில கருத்துக்களை எங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. கமெண்ட்ஸ் போடுங்க, வாசிங்கம்மா. Only with the few is God first. பாருங்க, தெளிவாக முதல் வார்த்தையிலே சொல்றாரு only with the few அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஃபியூனா மிக மிக கொஞ்சம். அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்களா? யாரை முதல்ல வைப்பாங்களா? தேவனை முதல்ல வைக்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்களா? Only with the few is there the spirit of full consecration. பாருங்க, அந்த முழு அர்ப்பணிப்பு எத்தனை பேர் கொடுப்பாங்களா? only with the few. அப்புறம் to do the divine will. Only with the few is their love of the brethren and a willingness to lay down life for one another. பாருங்க, சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த காரியம் பெரும்பாலாக எல்லாராலையும் செய்ய முடியாது. அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக காணப்படும் ரசல் சொல்றாரு. only with a few, வெறும் ஃபியூன்னு சொல்லி சொல்ல, only with a few சொல்லி சொல்றாரு. அப்படின்னா சொற்பத்திலையும் சொற்ப ஜனங்கள் தான் என்ன பண்ணுவாங்களாமா? சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை அவங்க வைக்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. இப்படி சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க யாரை வச்சிருக்கணுமா? only with the few is the God first அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படியாக இந்த only with the few அப்படின்றவர்கள் எப்படியாக காணப்பட போறார்கள் அப்படின்றது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நமக்கு சொல்லக்கூடிய காரியமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா என்னன்றத அநேகருக்கு அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை நிமித்தமாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது எப்படியாக செயல்படும் அப்படின்றத முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தன் உடல் தாக்கு நோய் அப்படின்றது என்ன பண்ணும் நம்மளுடைய உடம்புல? தெரியும்னு சொல்லி நிறைய பேர் கை தூக்குனீங்களா? தன் உடல் தாக்கு நோய் முதல்ல என்ன பண்ணும்? நான் கேட்ட கேள்வியிலேயே பதில் வந்துச்சு, ரொம்ப பிரீஃப் வேண்டாம். தன்னை தானே என்ன பண்ணிக்குமா? தாக்கக்கூடியதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த தன் உடல் தாக்கு நோய் தன்னை எப்படி தாக்கும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். போடுங்க. பாருங்க, இந்த தன் உடல் தாக்கு நோய் எப்படி அந்த இடத்துல செயல்படக்கூடியதாக காணப்படும் நம்மளுடைய உடம்புல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வாசிங்கம்மா. Autoimmune disease happens when the body's natural defense system can't tell the difference between your own பாருங்க, cells. தெளிவாக அந்த இடத்துல கொடுக்கப்படுது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது பாடியினுடைய நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம். சரிங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, சரியான முறையில தன்னுடைய சொந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்களை என்ன பண்ண தெரியாதுங்களா? அதுக்கு அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய சொந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்களையே அதுக்கு சரியான அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அது என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அதை என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தன்னுடைய செல்ஸ் இல்லாம வெளியில இருந்து உள்ள வரக்கூடிய ஃபாரின் செல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருங்களாம் நினைச்சு அதை என்ன பண்ணுங்களாம் போய் தாக்கிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அதை கொன்று அழிக்கக்கூடியதாக காணப்படுறது தான் தன் உடல் தாக்கு நோயாக அந்த இடத்துல காணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, இந்த தன் உடல் தாக்கு நோய் எப்படி செயல்படும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம். நம்மளுடைய உடம்புல அநேக ரத்த அணுக்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது காணப்படக்கூடியதாக இருக்குது. எத்தனை இருக்குன்னு தெரியுங்களா? 2 2 3 4 4. சரி, 4 தான் சரியான பதில். சோ அப்ப என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஆர்பிசி 1 சிகப்பு ரத்த அணுக்கள், 2வது WBC வெள்ளை ரத்த அணுக்கள், 3வது லிவர் செல்ஸ், 4வது பிரெயின் செல்ஸ். இந்த 4 காரியங்களும் தான் நம்மளுடைய உடம்புல காணப்படக்கூடியதாக இருக்குது. இந்த 4ல இந்த தன் உடல் தாக்கு நோயை செயல்படுத்தக்கூடிய அந்த செல்ஸ் எது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வெள்ளை ரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த வெள்ளை ரத்த அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நம்மளுடைய உடம்புல ஆன்டிபாடிஸ் அப்படின்ற ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடியதாக காணப்படும். அதாவது நம்மளுடைய உடம்புல இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை எது செயல்படுத்துங்க? இந்த வெள்ளை அணுக்கள் தான் செயல்படுத்தக்கூடியதாக காணப்படும். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நம்மளுடைய காய்ச்சலை சரி பண்றதுக்கு நம்மளுடைய உடம்புக்குள்ளாகவே தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? சில அணுக்களை வைக்கக்கூடியதாக காணப்படுறாரு. நம்மளுடைய உடம்புக்குள்ளாக காய்ச்சல் வருது அப்படின்னா எப்படி வரும்? வெளியில இருக்கக்கூடிய வைரஸ் என்ன ஆகுங்க? நம்மளுடைய உடம்புக்குள்ளாக போகும்போது நம்மளுடைய உடம்புல ஃபாரின் செல்ஸாக புதிய செல்ஸாக என்ன ஆகுங்க? உடம்புக்குள்ள வரும். அப்படி புதிய செல்ஸா வர்றத நம்மளுடைய உடம்பு ஏத்துக்கொள்ளாத சூழ்நிலை நிமித்தமாக ஆல்ரெடி இந்த செல்களை அழிக்கிறதுக்கோசம் இருக்கிற அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் என்ன பண்ணணுங்க? அதை போய் அதை சண்டை போட்டு அந்த ஃபாரின் செல்ஸை அழிக்கும் போது நம்மளுடைய உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய காய்ச்சல் என்ன ஆகுங்க? சரியா போகும். நம்ம பேராசிட்டமால் மாத்திரை போட்டோம் அப்படின்னா நடக்கக்கூடிய உடம்புக்குள்ளாக நடக்கிறது இதுதான் நடக்கும். அப்ப பாருங்க, அப்ப இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து வெள்ளை ரத்த அணுக்கள் அந்த காரியங்களை எல்லாம் வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த தன் உடல் தாக்கு நோய் நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த வெள்ளை ரத்த அணுக்கள் என்ன நினைச்சிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நம்மளுடைய உடம்புல நேச்சுரலாக செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய உடம்புக்குள்ள நேச்சுரலாக தேவன் கொடுத்த செல்ஸ் இருக்குங்க இல்லைங்களா? அந்த செல்ஸை என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இது வெளியில இருந்து வந்த செல்ஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல செல்ஸ் எல்லாம் இந்த வெள்ளை ரத்த அணுக்கள் என்ன பண்ணிருங்களா? கொன்னுரும். அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை எல்லாம் இந்த வெள்ளை ரத்த அணுக்கள் கொன்றுச்சு அப்படின்னா உடம்பு என்ன ஆகும்? நான் பதில் சொல்லிட்டேன். உடம்புக்குள்ள நல்ல அணுக்களை எல்லாம் இந்த வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து கொன்றுச்சு அப்படின்னா உடம்பு என்ன ஆகும்? உடம்புக்குள்ள சில நோய்களை அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? உருவாக்கக்கூடியதாக காணப்படும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் வேலை செய்யல, அதாவது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய காரியம் அந்த இடத்துல சரியா வேலை செய்யல அப்படின்னா உடம்பு என்ன ஆகுங்க? உடம்பு சரியில்லாத போகும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களா காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உடம்புக்குள்ள இந்த வெள்ளை ரத்த அணுக்கள் தன்னுடைய செல்களையே ஓன் செல்களையே தன்னுடைய சத்துரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அது போய் அந்த செல்களை அழிக்கும் போது தன்னுடைய ஓன் இதுதான் என்னங்க? தன்னுடைய சொந்த உடல்ல இருக்கக்கூடிய சொந்த அணுக்கள் தான், தன்னுடைய சொந்த உடம்பு தான். ஆனா தன்னுடைய உடம்பையே என்ன பண்ணுதுங்க? அது
வெளியில இருந்து வந்த வேற ஃபாரின் செல்ஸ் நினைச்சுக்கிட்டு தன்னுடைய உடலே என்ன ஆகுதுங்க, அதை தாக்கக்கூடியதாக இருக்குது. தன்னுடைய உடலே தன்னை என்ன பண்ணிக்குதுங்க, தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸை குறித்து ஃபாரின்ல, அதாவது யூஎஸ்ல வந்து ஒரு டாக்டர் வந்து அதிகப்படியாக அந்த ஆராய்ச்சி செய்து அதுல ஒரு பிரைசஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் பேர் வந்து டாக்டர் டிசி கேம்பல். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, இதை குறித்து சொல்லும் போது அண்ட் இன்டர்னல் நியூட்ரிஷன் ஆஃப் த ஒஸ்ட் கைண்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நமக்கு தெளிவான முறையில புரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய உடம்புக்குள்ளாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன ஆகுங்களாம், நம்மளுடைய உடம்புக்குள்ள காணப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய உடம்புக்குள்ள தன்னுடைய செல்களையே சத்ரு நினைச்சு இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுதுங்களா, தாக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அப்படி அந்த வெள்ளை அணுக்கள் தன்னுடைய சொந்த அணுக்களையே அந்த இடத்துல சாகடிக்கும் போது நம்மளுடைய உடம்புக்குள்ள அநேக விதமான நோய்கள் என்ன ஆகுங்க, பரவக்கூடியதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படியாக அந்த காரியம் நம்மளுடைய உடம்புக்குள்ள நடக்கும்போது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சோர்வுக்குள்ளாக கடந்து போகும். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படி ஒரு பெரிய ஒரு கொடிய ஒரு வியாதியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆமா அப்படின்றதுதான். அநேகர் அந்த இடத்துல மனசுல தோணி இருக்கும், கொரோனாவையே பார்த்தாச்சு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் ஒரு பெரிய நோயா அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கோவிட் வந்தா பொழைச்சிருவோம், செத்தா என்ன ஆகுங்க, செத்துருவோம். ஆனா ஏடிடி அப்படி கிடையாது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமா என்ன ஆகாதுங்க, போவாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த மாதிரி உடம்புக்குள்ளேயே வந்து இப்படிப்பட்ட ஒரு தன்னுடல் தாக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமாக நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில ஆவிக்குரிய சரீரத்திற்குள்ளாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? சரி, இப்ப இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற அந்த நோய் வந்து தன்னுடல் தாக்கு நோய் அப்படின்ற காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த நோய்களை குறித்து நம்ம பார்க்கும்போது எந்தெந்த நோய்கள் எல்லாம், ஏன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ஒரு நோய் கிடையாது, அதுக்கு கீழே அநேக கிளைகள் இருக்கு. அப்படி இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ள என்னென்ன நோய்களாக காணப்படுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். இப்ப நம்மளுடைய உடம்புக்குள்ள ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குதா இல்லையா, முதல்ல அது சொல்லுங்க. பதில் தன் உடல் தாக்கு நோயின்னு சொல்லி நான் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டேன் இப்ப இவ்வளவு நேரமா. இதையெல்லாம் மையப்படுத்தி நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க. இருக்கா? சரி, ஓகே. எந்தெந்த நோய்கள்லாம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்குள்ளாக கடந்து வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். எத்தனை பேருக்கு டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கு? சாரி, சுகர் எத்தனை பேருக்கு இருக்கு? எங்க வீட்லயே ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் சக்கரை நோய் எத்தனை பேருக்கு இருக்கு? கம்மியா தான் இருக்காங்க, பரவாயில்ல. ஸோ இந்த சர்க்கரை நோய் வந்து எப்படிப்பட்ட ஒரு நோயாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்குள்ளாக என்ன ஆகுதுங்க, வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இது எத்தனை பேருக்கு இருக்கு? அதாவது முடக்குவாத நோயின்றதை விட எலும்பு தேஞ்சு போன நோய் இருக்கு இல்லைங்களா, எலும்புலாம் தேயுது, மூட்டு வலிக்குதுன்றது எத்தனை பேருக்கு இருக்கு? மெஜாரிட்டியா அபோவ் 45 to 50 இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு என்ன இருக்குங்க, தேஞ்சு போயிருக்கும். ஸோ இது நல்ல மூட்டு, அது வந்து தேஞ்ச மூட்டு, எல்லாத்துக்குமே என்ன இருக்குங்க, இருக்கும். ஸோ பாருங்க, இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸும் எதுக்குள்ளாக வருதுங்களா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்குள்ளாக வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது தைராய்டு. ஸோ தைராய்டும் பெரும்பாலான சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு என்ன இருக்குதுங்க, இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த தைராய்டும் எதுக்குள்ளாக வருது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்குள்ளாக வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததாக சோரியாசிஸ். ஸோ இதுவும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்குள்ளாக தான் கடந்து வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது லூப்பஸ். லூப்பஸ்ன்றது முகத்துல வரக்கூடிய ஒரு தொற்று வியாதி. ஸோ பாருங்க, இத்தனை நோய்கள் இருக்கு. இதை தாண்டிலும் இன்னும் நிறைய இருக்கு. நமக்கு புரியறதுக்கோசரம் வந்து தெரிஞ்ச நோய்களை மட்டும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க, இந்த நோய்கள் எல்லாமே எதுக்குள்ளாக வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தன் உடல் தாக்கு நோய்க்குள்ளாக கடந்து வரக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இப்ப இந்த தன் உடல் தாக்கு நோயின் இத்தனை நோய்களை நாம பார்த்தோம் இல்லைங்களா, இது உடம்புல குணப்படுத்தக்கூடிய நோய்களா அல்லது உடம்புல இருக்கக்கூடிய நோய்களா? சரி, வேற மாதிரி கேட்கிறேன். சுகர் இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்களா, சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நோயை எடுத்து போட முடியுமா? கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே ஒழிய உடம்புல இருக்கிற நோயை என்ன பண்ண முடியாதுங்க, கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் மெடிசன் எடுக்கணும், இல்லை அப்படின்னா ப்ராப்பர் டயட்ல இருக்கணும்.
அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன ஆகுங்க? திருப்பி அதே மாதிரி சக்கரை நோய் வரும். அப்படின்னா இந்த வாழ்நாள் முழுவதுமாக நம்மளுடைய உடம்புக்குள்ளாக இருக்குதுன்றதை நம்ம தெரிந்து கொள்றோமா இல்லைங்களா? தைராய்டுக்கு எப்போ வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும்? கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். அப்பனா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது நம்மளுடைய உடம்புக்குள்ளாக ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் என்னதாங்க இருக்கக்கூடியதா காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இப்ப இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆவிக்குரிய சபைக்குள்ளாக ஆவிக்குரிய சரீரத்திற்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக காணப்படுது. ஏன்னா தன்னுடல் தாக்கு நோயின்றது என்னன்னு நாம பார்த்துட்டோம். அது எப்படி எப்படிலாம் வேலை செய்யுன்றதை நாம பார்த்துட்டோம். அது வேலை செஞ்சுச்சு அப்படின்னா உடம்புக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப முதலாவது ஒரு நபரினுடைய உடம்புக்குள்ளாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்மளுடைய உடம்புக்குள்ளாக நடக்கக்கூடிய காரியம் என்னவாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல சில 7 காரியங்களை நம்ம மையப்படுத்தி பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். ஸோ இந்த 7 விஷயங்களையும் நீங்க போடுங்க. இந்த 7 விஷயங்களை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்குதா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஆவிக்குரிய நோய்கள்ல எப்படியாக ஆவிக்குரிய சரீரத்துல எப்படி பாதிப்புக்குள்ளாக்கும் அதை மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படும். அதிகபட்சம் 40 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம். அப்படியாக நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்மளுடைய உடம்புக்குள்ளாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நடக்கக்கூடிய முதல் காரியம் இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்மளுடைய உடம்புக்குள்ளாகவே சில பிரச்சனைகள் அப்படின்றத என்ன பண்ணுங்க முதல்ல இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் முதல்ல காட்டி கொடுக்கக்கூடியதா காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பிளட் செல்ஸே என்ன பண்ணுங்களாம் அதை தன்னுடைய சத்துருன்னு சொல்லி நினைச்சு என்ன பண்ணுங்களாம் தாக்கக்கூடியதா காணப்படும். அப்ப உடம்புக்குள்ளேயே என்ன ஆகுதுங்க இன்டர்னல் பிரச்சனை, அதாவது இன்டர்னலி உடம்புக்குள்ள என்ன ஆகுதுங்க பிரச்சனை நடக்கக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய விஷயங்களுக்குள்ளாக நம்ம பார்க்கும்போது ஸோ முதலாவது சபைக்குள்ள சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற அந்த விஷயம் தன்னுடைய சரீரத்தையே அந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுதுங்களா தாக்கக்கூடியதா காணப்படுது. சரிங்களா? இப்ப நம்ம எல்லாரும் என்னங்க ஒரு சரீரம், இந்த சரீரத்திற்குள்ளாக தாக்குதல் நடக்கப்படுதுங்களா இல்லைங்களா? பின் டிராப் சைலன்ஸ் இப்பதான் பார்க்கிறேன். நம்மளுடைய சரீரத்திற்குள்ளாகவே தாக்குதல்கள் நடக்குதுங்களா இல்லைங்களா? நடக்குது. அதை நம்ம சொல்றதுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம செய்யறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில. சகோதர சகோதரிகள் நம்ம மூலியமா கஷ்டப்படுறாங்களா இல்லைங்களா? கஷ்டப்படுறாங்களா இல்லைங்களா? அல்லது சகோதர சகோதரிகளால நம்ம என்ன பண்றோம் பாதிப்புகளுக்குள்ளாக கடந்து போறாங்களா இல்லைங்களா? ஆமா. அப்படின்னா என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நமக்குள்ளாக அந்த தாக்குதல்கள் நடக்குதா இல்லையானா நடக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். உள்ளான தாக்குதல்கள் இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் நேரடியாக இல்லைனாலும் அது எப்படியாக நமக்குள்ளாக தாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது மன ரீதியாக என்ன ஆகுதுங்க நம்மளை அந்த இடத்துல கஷ்டப்படுத்தக்கூடியதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை சகோதரர் சொல்லும் போது இதுக்கு ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சொந்த சரீரமே தன்னுடைய சொந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அங்கத்தை அந்த இடத்துல அது தாக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுறாரு. அதுக்கு பேர் கேனபலிசம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கேனிபலிசம் அப்படின்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. கேனிபலிசம் அப்படின்றது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க சார்? எஸ். பாருங்க கேனிபலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது மனுஷ கறியெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? சொந்த அதாவது மனுஷனை அடிச்சு மனுஷனே சாப்பிட்றா இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் கேனிபலிசம். பாருங்க அப்ப மனுஷனை அடிச்சே மனுஷன் சாப்பிட்றது தான் கேனிபலிசம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சகோதரர் இப்ப இந்த காரியத்துக்கு அதை தான் எக்ஸாம்பிள் வைக்கக்கூடியவராக காணப்படுறார். சொந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அங்கத்தை என்ன பண்ணுதுங்களா சாப்பிடுது இல்ல தாக்குதான். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதுதான் நம்ம பார்த்தோம். பாருங்க சொந்த சரீர அங்கமே அந்த சரீர அங்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சரீர அங்கத்தை வேறு ஃபாரின் செல்ஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு என்ன ஆகுதுங்களா தாக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க கேட்கறதுக்கு எப்படி இருக்குதுங்க? கேனிபலிசம் பார்த்த இல்லைங்களா? மாமிசீக பட்சிகள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மனுஷனை என்ன பண்ணுதுங்க அடிச்சு சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது மாம்சீக விஷயங்கள்ல நடக்கலனாலும் மனசார்ந்த விஷயங்கள்ல நடக்குதுங்களா இல்லைங்களா? யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நடக்குதுங்களா இல்லைங்களா? ஆமா நடக்குது. நம்ம ஒற்றுக்கொண்டுதான் ஆகணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். பாருங்க
தன்னுடைய சொந்த சரீரமே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இன்னொரு சரீரத்தை என்ன பண்ணுதுங்க, தாக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ அநேக சகோதர சகோதரிகள் அநேக காரியங்கள் என்ன பண்றோம் நம்ம அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இந்த மாதிரி அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோங்க, தாக்கி கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்ப இல்ல, ஆரம்ப கால முதல் சபையிலே என்ன இருக்குதுங்க, எபேசு சபையிலே என்ன பண்ணிருக்குதுங்களா, இருந்திருக்குது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாருங்களா, கண்டுபிடிச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கொலோவியன் வீட்டார் அப்படின்ற ஒரு வீட்டார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது கொரிந்து பட்டணத்துல ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாருக்கு என்ன பண்றாங்க, பவுலுக்கு லெட்டர் போடுறாங்க. எங்களுடைய சபையில சொந்த சரீரங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, தாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொரிந்து பட்டணத்துல கொலோவியன் வீட்டார் என்ன பண்றாங்க, லெட்டர் எழுதி போடுறாங்க. வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆவது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, அப்பவே என்ன ஆயிருக்குதுங்க, அப்பவே ஆட்டோஇம்யூன் டிசீஸ் என்ன ஆயிருக்குதுங்க, சபைகளுக்குள்ளாக கடந்து போயிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சொந்த சரீரங்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல தாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அந்த இடத்துல ஏற்படுது. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று நான் என்ன பண்றேன், கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இருக்குங்களா இல்லைங்களா, இப்ப இருக்கா இல்லைங்களா, இருக்கு. பாருங்க, இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். பாருங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்படுறேன். அந்த வாக்குவாதங்கள் வாக்குவாதமாக மட்டும் இல்லாம அது எப்படியாக காணப்படுதுங்களா, சபைக்குள்ளாக பிரிவினைகளாக என்ன பண்ணுதுங்களா, காணப்படக்கூடியதாக இருக்குது. இது சரீர அங்கத்திற்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்றாருங்க, சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. உங்களை குறித்து கொலோவியன் வீட்டார் எனக்கு லெட்டர் எழுதும் போது ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அவர் என்ன பண்றாருங்க, சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா சொந்த சபை அங்கத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுதுங்க, தாக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம். இப்படிப்பட்ட பிரிவினைகளை குறித்து சகோதரர் அந்த இடத்துல பேசும்போது அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுறாரு. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது செக்டேரியன் திங்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. செக்டேரியன் திங்கிங் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது எளிமையாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல சேர்க்கிறோம். அப்ப கடல்ல இருக்கக்கூடிய தண்ணியை நாம எடுத்துட்டு ஒரு இடத்துல சேர்த்தனால என்கிட்ட கடல் இருக்குன்னு என்னால சொல்ல முடியுமா? இதுக்கு பேர் தான் செக்டேரியன் திங்கிங். சபைகள்ல எனக்கு அநேக காரியங்கள் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற காரணத்தின் நிமித்தமாக எனக்கு தான் எல்லாமே, நான் தான் எல்லாமே அப்படின்ற விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை தான் அங்க செக்டேரியன் திங்கிங்காக அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வகுப்புவாத சிந்தனை அப்படின்ற வார்த்தை தான் இதுக்கு தமிழ்ல. வகுப்புவாத சிந்தனை, வகுப்பாக பிரிவானாக அந்த இடத்துல என்ன பண்றாங்களா, யோசிக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. ஆனா அழைப்பு எத்தனைக்கு, ஒண்ணுதான். ஆனா சிந்திக்கிறது எப்படி, செக்டேரியன் திங்கிங்காக, அதாவது பல பிரிவுகளாக என்ன பண்றாங்களா, யோசிக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. ஆனா அழைப்பு ஒன்றாக இருக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா பாருங்க, சிந்தனைகள்ல அநேக மாற்றங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் என்ன ஆகுதுங்க, அங்க சரியான முறையில அந்த இடத்துல புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சொந்த சபையங்களே என்ன பண்ணுதுங்களா, அங்க தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவராலே ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, ஒருவருக்கு ஒரு என்ன பண்ண வேணாம்னு சொல்றாரு, கடித்து பட்சித்தீர்களானால். கேனிபலிசம் பாத்தங்களா, அவரு நேரடியாக சொல்லப்படுது. இது எப்படி சொல்லப்படுதுங்களா, ஆவிக்குரிய ரீதியில கடித்து பட்சித்தீர்களானால் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ பாருங்க, அப்படி ஆவிக்குரிய ரீதியில, அதாவது மென்டலியாக அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல தாக்குதல்கள் ஏற்படுத்தும் போது என்ன பண்ணுவோமா, நம்ம ஒருவருக்கு ஒரு இப்படி ஆயிட்டோம் அப்படின்னா அழிக்கப்பட்டுருவோமா. பாருங்க, அப்படி அழிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய புது சிருஷ்டி என்ன ஆயிருங்க, அழிக்கப்பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, புதிய சிருஷ்டியை பெற்றுக்கொண்ட பின்பாக நாம யாரும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம சண்டை போடணும்.
ஆவிக்குரிய ரீதியில ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சண்டை போடணும். எதுக்கிட்ட தெரியுமா சண்டை போடணும்? நம்மளுடைய உடம்புல ஃபாரின் செல்ஸ்ன்ற அந்த வெளியில இருந்து வரக்கூடிய செல்ஸ் எதுவோ அதுக்கு எதிராக தான் என்ன பண்ணுங்க, சண்டை போடணும். ஆனா நம்ம யார் கூட தெரியுமா சண்டை போட்டுட்டு இருக்கோம்? நம்மளுடைய சொந்த செல்ஸ் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம சண்டை போட வேண்டிய எதிரிகள் யார் யாரு? மாம்சம், உலகம், சாத்தான், இவர்கள் தான் யாருங்க? நம்மளுடைய எதிரிகள். நாம யார் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுங்களா? இப்ப நாம யார் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கோம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எதிரின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல சண்டை போடக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படியாக இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஒருத்தருடைய உடம்புக்குள்ளாக தாக்கிடுச்சு. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒருத்தருக்கு உடம்புக்குள்ளாக வந்து முதலாவது ப்ராசஸாக இருக்கக்கூடிய இன்டர்நெட் கான்ஃபிளிக்ட், அந்த உடம்புக்குள்ள சரியான ஒரு சூழ்நிலை இல்லாத காரியம் நடக்குது அப்படின்னும் போது இதை எப்படி அந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத சகோதரர் சொல்றாரு பாருங்க. அதற்கு பேர் ஈவில் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. சோ பாருங்க, இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஒருத்தர் உடம்புக்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தூஷணமான பேச்சுக்களை என்ன பண்ணிடுவாங்களாம், பேசுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட் தூசணமான பேச்சுக்கள்ல சகோதரர் ஒரு பாயிண்ட் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. ஒரு சகோதரனை குறித்து உங்ககிட்ட வந்து A to Zல உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரு, அமைதியா பேசாம இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்ககிட்ட ப்ரூஃபே இருந்தாலும் சரி, அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கு நீங்க கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள்கிட்ட A செக்ஷன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ப்ரூஃப் இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரு, அமைதியா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது யாருடைய வேலை இல்லையா, நம்மளுடைய வேலை இல்லை அப்படின்றத தெளிவா சொல்றாரு அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதனாலதான் ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் என்ன பண்ண சொல்றாருங்க, சாந்த குணமாய் அந்த இடத்துல காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை குறித்து சகோதரர் அந்த இடத்துல கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஹவு டெரிபிள் இஸ் த தாட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இதை தமிழ்ல சொல்லணும்னா வந்து ரொம்ப கொச்சையா காணப்படும். பாருங்க, அதாவது ஒரு சரீரமே இன்னொரு சரீர அங்கத்துல தன்னுடைய சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சரீர அங்கத்தையே அந்த இடத்துல தாக்கும் போது இது ஹவு டெரிபிள் இஸ் த தாட்னு சொல்றாரு. எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி யோசனைகளுக்குள்ளாகவா நீங்க கடந்து போவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல என்ன பண்றாருங்க, நமக்கு முன்பாக அவர் வைக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்டை நம்மளுடைய உடம்புக்குள்ளாக இருந்து வெளியில எடுத்து போடுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நோய் நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய்க்கு நம்ம என்ன பண்ணணும், மருந்து எடுத்துக்கணும், மாத்திரை சாப்பிடணும். இப்ப இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அந்த இடத்துல சரி செய்து கொள்வதற்கு என்ன மருந்து சாப்பிடலாம்? சத்தியமா? சோ பாருங்க, ஆன்டிடோட் இந்த காரியத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது என்னங்களா, பிரதர்லி ஹுட், சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகம் இந்த ஆவிக்குரிய சரீர அங்கத்திற்குள்ளாக காணப்பட்டுச்சு அப்படின்னா தன்னுடைய சரீரமே இன்னொரு சரீரத்தை என்ன பண்ணிக்காதுங்களா, தனக்குள்ள இருக்கக்கூடிய சரீர அங்கத்தை என்ன பண்ணாதுங்களா, தாக்காது. ஏன்னா அது எப்படி பார்க்குங்களா, தன்னுடைய சொந்த அங்கமாக. ஏன்னா அது பார்க்கறது எப்படி பார்த்துருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வெளியில இருந்து வந்த ஒரு ஃபாரின் செல்லாக பார்த்துருது. அதனாலதான் என்ன நடக்குதுங்க, தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது என்னுடைய செல்லு அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன இருக்காது, அது தாக்காது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்ப இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் நம்மளுடைய உடம்புக்குள்ளாக வராம இருக்கிறதுக்கு நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய மாற்று மருந்து சகோதர சிநேகம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:9. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. சோ பாருங்க என்ன சொல்றாரு, சகோதர சிநேகத்தை குறித்து உங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதில்ல, எழுத வேண்டியதே இல்லைன்றாரு. ஏன் எழுத வேண்டியது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறீர்களே. என்ன சொல்லிட்டாரு, ஏன் நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி யாரு உங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாருங்களா, தேவனால நம்ம என்ன பண்ணப்பட்டுட்டோமா, போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமே. நமக்கு தெரியாதா சகோதர சிநேகனா என்னன்னு சொல்லி? தெரியுங்களா தெரியாதுங்களா? தெரியும். ஆனா ஏன் இது நடக்கல அப்படின்னா போதிக்கப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணலைங்களா, சரியான முறையில பயன்படுத்தல. நம்மளுடைய சொந்த அங்கம் யாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலைங்களா, சரியான முறையில தெரிந்து கொள்ளல. நம்மளுடைய எதிரிகளை எல்லாம் வெளியில வைத்துக்கொண்டு நாம யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கோமா, நமக்குள்ளாகவே சண்டை போட்டுட்டு இருக்கோன்றது அங்க தெளிவாக சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு நாம பார்க்கிறோம்.
ஸோ இதற்கு சகோதரர் அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை அங்க சொல்றாரு. இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் உங்களுக்குள்ள வராம இருக்கணுமா, ஒரு விஷயத்தை செய்யுங்க. என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, டாக்லெஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய வாயை எப்படி பயன்படுத்த சொல்றாருன்னா, கொஞ்சமா என்ன பண்ணுங்களா பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. இதை எளிமையா புரிந்து கொள்வதற்கு எத்தனை கண் இருக்குது, எத்தனை காது இருக்குது, வாய் எத்தனை இருக்கு? ரெண்டை என்ன பண்ணணும், அதிகமா பயன்படுத்தணும். ஒன்னை என்ன பண்ணணும், கம்மியா பயன்படுத்தணும். இப்போ பாருங்க, ஏன்னா ரெண்டு கொடுக்கறது அதிகப்படியாக செயல்படுத்துறதுக்கு. ஒன்று கொடுத்திருந்தாருன்னா அதை எப்படி தான் பண்ணணும், கம்மியாக தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படி பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா நடக்கக்கூடிய இரண்டாவது பிரச்சனை மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செல்ஃப். அதாவது சொந்த காரியங்களை அந்த இடத்துல என்ன பண்ண தெரியலைங்களா, சொந்த அங்கத்தை என்ன பண்ண தெரியலைங்களா, அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தன்னுடைய உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய சொந்த பாடி செல்ஸ் அப்படின்றத இந்த ஒயிட் பிளட் செல்ஸால் என்ன பண்ண முடியலையா, அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா. ஏன் கண்டுபிடிக்க முடியல? சரி, ஓகே, இது ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம பார்க்கலாம். நாமெல்லாம் யாரு, புது சிருஷ்டின்றதுக்குள்ளாக இன்னொரு வார்த்தை அதுக்கு இருக்கு. நாமெல்லாம் யாரு, நாமெல்லாம் கிறிஸ்து. சரிங்களா, நாமெல்லாம் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இந்த பக்கமும் கிறிஸ்து, அந்த பக்கமும் கிறிஸ்து. இப்படி இருக்கும்போது நான் கிறிஸ்துவா இருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க எல்லாம் கிறிஸ்துவா இருக்கீங்கன்றது என்னால உங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா, தெரிஞ்ச முடியாதுங்களா? முடியும். அப்ப எதிரில் இருக்கிறது கிறிஸ்து அப்படின்றது தெரியாததுக்கு காரணம் என்ன? முதல்ல நான் யாருன்றது என்ன பண்ணலீங்க, எனக்கு தெரியக்கூடியதா காணப்படலை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். forgetting the body cells, அதாவது நம்மளுடைய அந்த நம்மளுடைய செல்ஃபையே நம்மளால என்ன பண்ண முடியலைங்களா, ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நானும் ஒரு புது சிருஷ்டி, எனக்கு எதிரில் இருக்கிறவங்களும் புது சிருஷ்டி அப்படின்ற அந்த சிந்தனை நமக்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னா சண்டை போடுவோமா? பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா முதல்ல யார் புது சிருஷ்டின்றதை மறப்பாங்க. நான் புது சிருஷ்டின்றதை நான் என்ன பண்ணிடுவேன், முதல்ல மறந்துடுவேன். நானே புது சிருஷ்டின்றதை மறந்துட்டேன் அப்படின்னா எதிரில் நிக்கிறவங்க பாருங்க, அப்ப நானே புது சிருஷ்டின்றதை மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு எதிரில் இருக்கிறவங்க புது சிருஷ்டிகளாக நான் என்ன பண்ண மாட்டேன், பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் தான் மறந்துட்டேன் இல்லையா என்னையவே. பாருங்க, அப்ப தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய தன்னுடைய வேலை என்னன்றதை இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் மறந்த காரணத்தினாலதான் எதிரில் இருக்கக்கூடிய செல்ஸ் யாருன்றதை என்ன பண்ண முடியலைங்களா, அதால கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தன்னுடைய பழைய மாம்ச காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய பழைய மாம்ச காரியங்கள் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண விட்டுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அதிகப்படியாக செயல்பட விட காரணத்தின் நிமித்தமாக எனக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய புது சிசியை நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஏன்னா நான் என்னை மறந்துடுறேன் இல்லையா, என்னை நான் மறக்கிறதுக்கு என்ன காரணங்களா, இன்னைக்கு நான் யாருன்றதை மறந்துட்டு என்னுடைய பழைய காரியங்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா, என்னுடைய பழைய காரியங்களை செயல்பட விடுற காரணத்தின் நிமித்தமாக இன்னைக்கு நான் யாராக இருக்கேன் அப்படின்ற காரியத்தை நான் என்ன பண்ணிட்டேன், மறக்கக்கூடியவனாக காணப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, நம்ம செயல்படுத்த வேண்டியது புது சிருஷ்டிய, ஆனா நம்ம எதை செயல்படுத்திட்டு இருக்கோம், இப்ப வேற மாதிரி கேள்வி கேட்க. இன்னைக்கு எத்தனை சூழ்நிலைகள்ல நம்ம புது சிருஷ்டியாக காணப்பட்டோம், எத்தனை சூழ்நிலைகள்ல நம்ம பழைய பாவ மனுஷனாக காணப்பட்டோம். 100% போட்டு பார்த்தோம் அப்படின்னா 25% புது சிருஷ்டியாகவும் 75% பழைய பாவ மனுஷனாகவும் நம்ம என்ன பண்றோம், செயல்பட்டு இருக்கோம். இல்லைங்களா? ஆமா. பாருங்க, அப்ப இந்த மாதிரி நம்ம செயல்படுற காரணத்தின் நிமித்தமாக தான் நம்ம யாருன்றதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாத, நமக்கு சம்பந்தமில்லாத வேலையை நம்ம என்ன பண்ணிடுறோம், செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டு எதிரில் நிக்கிறவங்க புது சிருஷ்டின்றதை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 7:18 வசனம் வாசி. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என்ன இல்லைங்களா, என்கிட்ட விருப்பம் இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு, ஆனா செயல்பாட்டுல என்னால முடியல. அதுக்கு காரணம் என்ன, என்னுடைய பழைய பாவ மனுஷன் என்ன பண்ண விடுறது இல்லையே, செய்யறதுக்கு விடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த காரியத்திற்கு என்ன ஆன்டிடோட் எடுத்துக்கலாம்,
மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செல்ஃப், என்னைய நானே தெரிந்து கொள்ள முடியாததற்கு என்ன ஆன்டிடோட் எடுத்துக்கலாம், என்ன மாத்து மருந்து கொடுக்கலாம்? என்னைய தான் என்னால என்ன பண்ணிக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. இப்ப என்னையவே என்னால என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா யாருக்கு தான் இப்ப மாற்று மருந்து கொடுக்கணும்? எனக்கு தான் கொடுக்கணும், அதாவது நமக்கு தான் கொடுக்கணும். அப்படின்னா நம்மள நாமளே அந்த இடத்துல மாத்து மருந்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்மளே என்ன சொல்லுங்க சார்? ஓகே, கரெக்ட். பாருங்க, இதனுடைய ஆன்டிடோட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, போடுங்க. என்னங்களா? எக்ஸாமின் அவர் செல்வ்ஸ். நான் ஒரு புது சிருஷ்டியா என்பதை ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுய பரிசோதனைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் புது சிருஷ்டின்றத சுய பரிசோதனை செய்யாத காரணத்தினாலதான் என்னால என்ன பண்ணிக்க முடியல, நான் ஒரு புது சிருஷ்டி என்பதை உணர்ந்து கொள்ள முடியல. எனக்கு எதிராக இருக்கிறவங்களும் புது சிருஷ்டி என்பதை என்னால என்ன பண்ணிக்க முடியல, அடையாளம் கண்டு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியாத சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது தன் உடலே தன்னை என்ன பண்ணிக்குதுங்க, தாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அந்த இடத்துல ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்கு சகோதரனுடைய கமெண்ட்ஸ் நாம பார்க்கலாம். ரோமர் 7:18 கமெண்ட்ஸ் போடுங்க. அந்த கடைசி விஷயங்களை நாம பார்க்கலாம். although none is able to do perfectly, அதை மட்டும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்களா, சரியான முறையில செய்ய முடியாதுங்களா, ஆனா முடியறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்றாரு. அடுத்தது, This discrepancy between new will and mind of the flesh require continual என்ன சொல்ல, என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? கண்டினியூவல் vigilance. விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஜிலன்ஸ்னா விழிப்பாக, என்னைக்குமே விழிப்புள்ளவர்களாகவும் என்னுடைய உடம்புல நான் புது சிருஷ்டியாகவே காணப்படுறேனா அப்படின்றத, அதாவது ஆபத்துகளை முன்பவே என்ன பண்ணிருக்கணுமா, ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கணுங்களா, தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் விஜிலான்டி அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்மள என்ன பண்ண சொல்றாருங்க, இருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப புது சிருஷ்டி தவறான சிந்தைக்குள்ள போறதுக்கு முன்பாகவே நம்ம விஜிலண்டா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த காரியங்களை தடுத்து நிறுத்த முடியுமா, முடியாதுங்களா? முடியும். அப்ப அந்த மாதிரி இருங்கன்றதான் நம்மள என்ன பண்றாருங்க, சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்படியாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி யார் விஜிலண்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களும் புது சிருஷ்டி, நம்மளும் புது சிருஷ்டியை உணர்ந்து கொள்வாங்க. வேதத்துல இருக்கக்கூடியதிலே சிறந்த நிருபம் எது? வேதாகமத்துல இருக்கக்கூடியதிலேயே சிறந்த நிருபம் எது? நிருபங்கள் எத்தனை? 4. நிருபங்கள்ல எந்த நிருபம் சிறந்த நிருபம்? பிலிப்பியரா? அப்புறம் நிருபங்கள் 1 கொரிந்தியரா? அப்புறம் இருக்கிறதுலே சிறந்த நிருபம் எதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு பாருங்க, வாசிங்கம்மா. The best epistle even more valuable than Bible. என்ன சொல்றாருங்க? The best epistle even more valuable than Bible என்னங்களா? As respects reaching the hearts of men is a life of a true Christian. பாருங்க, தெளிவா அவர் சொல்றாரு, ஒரு அர்ப்பணிப்புள்ள புது சிஷ்டியினுடைய உண்மையான வாழ்க்கை தான் இருக்கிறதுல என்னங்களா, சிறந்த நிருபமா. அப்ப ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு புது சிஷ்டியினுடைய வாழ்க்கை தான் சிறந்த நிருபம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்மளாம் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறோம்னு கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னும் போது நம்மளாம் உண்மையிலேயே சிறந்த நிருபங்களாக காணப்படுறோமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விதான் அங்க வைக்கக்கூடியவர்களா நம்ம காணப்படும். அடுத்து 3வது காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். மூன்றாவது ரோல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ட்ரையல்ஸ். 3வது காரியம் நம்ம பார்க்கும்போது ரோல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் இந்த 3வது காரியமாக ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்குள்ளாக நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை நம்ம எளிமையாக புரிஞ்சு கொள்ளலாம். எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ஒரு மெடிக்கேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு காய்ச்சலுக்கே டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா டாக்டர் 6 டோஸ் பேராசிட்டமால் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும், எத்தனை டோஸ் எடுத்துக்கணும்? 6 டோஸ்னா 6 டோஸ் என்ன பண்ணி ஆகணும், எடுத்துக்கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். டாக்டர்ஸுடைய அட்வைஸை என்னைக்குமே நம்ம என்ன பண்ணணும், என்ன சொல்றாங்களோ அதற்கு ஏற்றார் போல நம்ம செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் ட்ரையல்ஸ் என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது மருத்துவர்களுடைய அறிவுரையை சரியான முறையில அந்த இடத்துல கேட்கறதுக்கு விடாதான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 6 வேளைக்கு டோஸ் எடுக்கணும் அப்படின்னா 4 வேளை மட்டும் டோஸ் போட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், போன நோய் திரும்பி என்ன ஆயிரும்,
வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் அந்த ரோல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக சோதனைகள் கடந்து வருதுங்களா இல்லைங்களா? வருது. ஸோ இப்ப இந்த சோதனைகள் எல்லாம் இருந்து வெளியில வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? சோதனைகளிலிருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம யாருக்கிட்ட போகணும்? முதல்ல அது சொல்லுங்க. யாருக்கிட்ட போகணும்? தேவனுக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப நோய் வந்துருச்சு அப்படின்னா யாருக்கிட்ட போகணும்? டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணி ஆகணும்? சரியான முறையில செய்யணும். என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பிரச்சனை வந்துருச்சு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவன்கிட்ட போறோம். தேவன் என்ன சொல்றாரோ அது என்ன ஆகணும்? அப்படியே செய்யணும். வெறும் செய்யணும் இல்ல, சொல்றதை என்ன பண்ணி ஆகணும்? செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நாம என்ன பண்ணிடுறோம்? we are not listening to the God's advice அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க சகோதரர் தெளிவா சொல்றாரு. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு சரியான முறையில நம்ம என்ன பண்றது இல்லையா? செவி சாய்க்கிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்புகள் நம்ம கொடுக்கறது இல்ல. ஆல்வேஸ் ஸ்டிக் டு த காட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. என்னைக்குமே தேவனால கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுங்க. அப்படி கொடுக்காம போயிட்டோம் நாம அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த நோயை குறிச்சும் அந்த பிரச்சனைகளை குறிச்சும் யோசிச்சு 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 என்ன ஆகுங்களாம்? என்ன ஆகுங்களாம்? மன அழுத்தம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் என்ன பண்ணுதுங்களாம்? நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி அந்த மன அழுத்தங்கள் நம்மளை மேற்கொண்டு 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 போகும்போது புது என்ன ஆகும்? செத்து போயிடும். அப்படி புது சிருஷ்டியை காப்பாற்றி கொள்வதற்கு இந்த மன அழுத்தத்தை மேற்கொள்வதற்கும் இந்த ஸ்ட்ரெஸ் ட்ரையல்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தேவன்கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் மேல நம்ம என்ன பண்ணுங்களாம்? விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம் வாசி. எபேசியர் 4வது அதிகாரம் 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். இல்ல, கரெக்ட் தான் நான் சொன்னது. எபிரேயர் 4:11 தான். எனவே தேவனுக்கு கீழ்ப்படுதுக்காக 4:11. ஆகையால் அந்த திஸ்தாங்கத்தின்படி எபிரேயர் 4:11. எனவே தேவனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக பாலைவனத்தில் விழுந்து இருந்த உதாரணங்கள் பின்பற்றி நம்மில் யாவரும் விழுந்து விடாதபடிக்கு அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்றதுதான் வசனம். ஒருவேளை தப்பாக இருக்கலாம், சாரி. ஸோ அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது எதன் மேல விசுவாசம் வைக்கணுமா? இப்பதானே நம்ம பார்த்தோம். தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேல விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தேவன் கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்டுக்குள்ளாக நம்ம கடந்து போவதற்கு நாமளே ஒப்பு கொடுக்கணும். அதாவது தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே என்ன பண்ணணுங்களா? கேட்டு செய்யக்கூடியவர்களாக காணப்படணுமே தவிர நம்மளுடைய சொந்த யோசனையை யோசிச்சுக்கிட்டு 4 தடவை மாத்திரை போட சொன்னா 2 தடவை போட்டுக்கிட்டு 6 தடவை டோஸ் கொடுக்க சொன்னா 1 தடவை குடிச்சிட்டு அப்படி என்ன பண்ணக்கூடாதுங்க? விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆல்வேஸ் லிசன் டு த காட்ஸ் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னா செஞ்சாங்களா செய்யலைங்களா? செய்யல. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அநேக அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்களால ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக முடியாததற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவர் என்ன பண்ணலைங்களா? அவங்க விசுவாசிக்கக்கூடியவர்களாக காணப்படலை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி விசுவாசிக்காம போனனால அவங்களால என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அவங்களால என்ன பண்ணிக்க முடியலைங்க? வாழ்றதுக்காக அந்த சூழ்நிலைகளே அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, இப்படியாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய காரியத்திற்கும் கீழ்ப்படிஞ்சிட்டு அதோட நம்ம விட்டுறக்கூடியவர்களாக காணப்படணும். இதை எளிமையாக நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த காரியத்திற்கு என்ன ஆன்டிடோட் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? ஏற்கனவே ஆன்சர் சொல்லி வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம். சோ பாருங்க, அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த காரியத்தையும் இந்த ஸ்ட்ரெஸ் ட்ரையல்ஸையும் இந்த சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவன் பேரில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுங்களா? பயன்படுத்தக்கூடியவர்களாக காணப்படணுமா? சங்கீதம் 91:4 வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய்,
அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சோ பாருங்க, இந்த காரியத்தை அவர் சொல்லிட்டு இதனுடைய கமெண்ட்ஸ் நாம பார்க்கலாம். பாருங்க 91:4 கமெண்ட்ஸ். He shall cover thee. So close to his heart does Jehovah gather his loyal and faithful children. அந்த ஒன்லில இருந்து வாசிங்கமா. Only a clear and harmonious understanding of God's word will enable us to withstand the powerful attack of this time. சோ பாருங்க, only a clear and harmonious understanding of the God's word. சோ பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் என்னைக்கு நாம அந்த இடத்துல வந்து முழுமையாக அந்த காரியங்களை நம்ம செவிசாய்க்க கூடியவர்களாக காணப்படுறோமோ, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோமா, அந்த காரியத்துல இருந்து கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படுவோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ ஒரு புது சிஷ்யனுடைய ஹார்ட் பீட்டே என்னதான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவன் மேல வைக்கக்கூடிய விசுவாசமாக காணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை நம்ம எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த புது சிஷ்யனுடைய வாழ்க்கை சோதனையாக தான் காணப்படும். சரிங்களா? இந்த சோதனைகள்ல அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, அவரு என்ன கொடுக்கல அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளலாம். அவர் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையை நமக்கு என்ன பண்ணலைங்களா, அவர் நமக்கு அந்த இடத்துல வாக்குத்தத்தமாக கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை ஆங்கிலத்தில் அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, ஸ்மூத் செயிலிங். இந்த புது சிஷ்யனுடைய வாழ்க்கை ஸ்மூத் செயிலிங்காக இருக்காதான், அமைதியாக கடற்கரையில நம்ம கடந்து போற மாதிரி என்ன இருக்காங்களா, இருக்காதுங்களா. ஆனா அவர் எதை வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு தெரியுங்களா, சேஃப் அரைவில் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்களா. இந்த கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டாரு. ஆனா பெற்றுக்கொள்ளும் போது அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிட்டாருங்க, சொல்லக்கூடியவர்களாக காணப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது மூன்றாவது காரியமாக காணப்படுது. அடுத்து நான்காவது காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். ஸோ இம்யூன் மெமரி அண்ட் ஹேபிட்ஸ், இது கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ இந்த இம்யூன் மெமரி அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எப்படி ஒருவருடைய வாழ்க்கை ஒருவருடைய உடம்புக்குள்ளாக அநேக முறை செயல்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த நோய் சில நேரங்கள் என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தன்னுடைய பாஸ்ட் மெமரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த உடம்பினுடைய முந்தைய கால அந்த மெடிக்கல் ஹிஸ்டரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை திடீர்னு நினைவுக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அந்த டைம்ல நல்லா இருக்கிற உடம்பு என்ன பண்ணிருங்களா, தாக்கிருமா. புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொல்ல வரேன்னு சொல்லி? ஏற்கனவே உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சப்கான்சியஸ் மைண்ட் ரீட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை திடீர்னு இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருமாமா, ஏற்கனவே இருந்த பிரச்சனை இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிருங்களா, அந்த சூழ்நிலையில் நல்லா இருக்கிற உடம்பு என்ன பண்ணிருங்களா, போட்டு தாக்கிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி நாம புரிந்து கொள்வது? ஒரு சகோதரன் தன்னுடைய பழைய காரியங்கள்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில புது சிஷ்யனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு தவறான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல அவர் எப்படி இருந்திருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனா அநேக சூழ்நிலைகள்ல சகோதர சகோதரிகளாக நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அவரெல்லாம் அப்பவே அப்படிதான் அப்ப இருந்தே அவங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க, அவங்க எல்லாம் பழைய காலத்துல இருந்து எப்படிதான் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பழைய பாஸ்ட் மெமரிஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், நாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜட்ஜ் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுவோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பழைய காரியங்களை இப்ப இருக்குதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், ஒருவேளை தேவனுடைய கிருபை நிமித்தமாக அவங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில புது சிருஷ்டிகளாக திரும்பமாக அந்த கிருபாசனத்துல மன்னிப்பு வாங்கி இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க பழைய காலத்துல இருந்தே அப்படிதான், அவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்க, என்னைக்குமே அவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே ஏமாற்றி கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம். இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அந்த டைம்ல அவர் தான் பண்ணிருது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் மெமரிஸை வச்சுக்கொண்டு என்ன பண்ணிருதுங்க, நல்லா இருக்கக்கூடிய உடம்பை என்ன பண்ணிருதுங்க, தாக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் யாரை நம்ம பார்க்கலாம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில, அதாவது தன்னுடைய அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக அங்க ஆதிகால தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் அவர் என்ன பண்ணிக்கலீங்களா, ஏற்றுக்கொள்ளல. ஏன் அப்படின்னா வந்து அவருடைய பழைய கால வாழ்க்கையினுடைய மெமரிஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அதை வச்சுக்கிட்டு இப்ப அவர் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்களாம், அவரை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இப்ப அவர் இருந்தது எப்படிதான் இருந்திருக்காருங்க, கிறிஸ்துவினுடைய சிந்தையில அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில அதை அவங்களால என்ன பண்ணிக்க முடியலைங்க, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படிதான் அநேக சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியாத பழைய சிந்தனைகளுக்குள்ளாக வைத்துக்கொண்டு அவர்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜட்ஜ் பண்ணக்கூடியவர்களாக காணப்பட்டுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, தன்னுடைய சொந்த சரீரங்கமே தன்னுடைய சரீரங்கத்தினுடைய பழைய மெமரிஸை வச்சுக்கொண்டு அவர்களை தாக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம்.
இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அவர்களை தாக்குறது மட்டும் இல்லாம ஆரம்ப கால ராஜாக்கள் எப்படி வந்து ஒரு தண்டனை கைதிக்கு அந்த இடத்துல மரண தண்டனையை தீர்ப்பிட்டுறாங்களோ அதே போல நாமளும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகள்ல அவங்களுடைய பழைய பாஸ்ட் மெமரிஸ், அவர்களுடைய பழைய காரியங்களை நம்ம வைத்துக்கொண்டு அவங்க மாறவே மாட்டாங்க, அவங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு குற்றத்திற்குள்ளாகவே ஆழ்த்தி கொண்டு அவர்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மன்னிக்காமையே போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த இம்யூன் மெமரி மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸினுடைய காரியங்கள்ல இந்த ஆன்டிடோட் நம்ம என்ன எடுத்துக்கொள்ளலாம்? இதற்கு மாற்று மருந்து என்ன நம்ம கொடுக்கலாம்? பழைய விஷயங்கள்லாம் மறந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? போடுங்க. என்ன எடுத்துக்கலாம்? forgiveness, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பாருங்க, இந்த மன்னிப்புக்குள்ளாக நம்மளால கடந்து போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த பழைய எண்ணங்கள் கடைசி வரைக்கும் என்ன ஆகிட்டே தான் இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். திருப்பி திருப்பி அந்த உடலை நம்ம என்னதான் பண்ணிட்டு இருப்போம்? தாக்கிக்கிட்டே தான் இருப்போம். அப்படி தாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடம்பு என்ன ஆகும்? சரியே ஆகாது. தாக்கி 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 பிரச்சனைக்குள்ளாகவே தான் கடந்து போகுமே ஒழிய அது சரியாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி சரியாகணும்னா என்ன எடுத்துக்க சொல்றாருங்க? மன்னிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறார். வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரையும் எதா பார்க்காதீங்கன்றாரு. மாம்சத்துல தயவு செஞ்சு யாரையும் என்ன பண்ண வேண்டாம்ன்றாரு, பார்க்காதீங்க. அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய புது சிசியை மட்டும் நம்மள என்ன பண்ண சொல்றாருங்க, பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறது. இதுக்கு சகோதரர் எழுதும்போது எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாராமா, ஒருவரையும் எப்படி பார்க்கறது இல்லைங்களா, அவர் பார்க்கறதை எதை வச்சு பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அக்கார்டிங் டு தி ஸ்பிரிட் தி இன்டென்ஷன்ஸ் ஆஃப் தி ஹார்ட் ஆஸ் தி நியூ கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புது சிசியினுடைய காரியங்களை மட்டும்தான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மாறாக அவர் பழைய பாவ மனுஷனுடைய காரியங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா ஒரு நாள் நம்மளால உயிர் வாழ முடியவே முடியாது. அப்ப தேவன் எதை பார்க்கறது இல்லைங்களா, நம்முடைய மாம்சத்தை பார்க்கறதே இல்லைங்களா. இது மாம்ச பலவீனம், என் பிள்ளை விழுந்துதான் போகும், ஆனா திரும்பி என்ன ஆகும், எந்திரிச்சிரும்னு அவர் விசுவாசிக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், அவங்க அவ்வளவுதான், அவங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான், மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், திரும்பி 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 தாக்கக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதற்கு தான் சகோதரன் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது பொன்னான பிரமாணத்தை என்ன பண்ண சொல்றாருங்க, பயன்படுத்துங்க. மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாருங்க, சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறது போல அவர்களும் புது சிருஷ்டியாக தான் அங்க காணப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. இதை சகோதரன் அந்த இடத்துல கடைசியில சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, மன்னிக்க முடியாத ஒரு மனுஷன் தன்னை உண்டாக்கிய மன்னிக்கக்கூடிய தேவனை எப்படி அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? பாருங்க, மன்னிக்க முடியாத ஒரு மனுஷன் தன்னை உண்டாக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய தேவனா, அவரு மன்னிக்கக்கூடிய தேவனா இருக்கும்போது நாம மன்னிக்காது இருக்கும்போது நாம எப்படி அவர் சேவிக்க முடியும்? ஆனா நாம இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் மன்னிக்கவே மாட்டோம், ஆனா எனக்கு மட்டும் என்ன வேணும், மன்னிப்பு வேணும். ஏற்றுக்கொள்வதற்கே கஷ்டமா இருக்கு. இது 4வது காரியமா காணப்படுது. அடுத்து 5வது காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இன்ஃப்ளமேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். அடுத்ததாக ஏடிடி, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அங்க வீங்கிக்குமா. இதே ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில வீங்கிக்குமா. என்ன வீங்கிரும்? ஏடிடி அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னா மாம்சத்துல முதல்ல எதை வீங்க செய்யும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தலைய, முகெல்லாம் அப்படி புஃப்னு வீங்கி போயிருமா. இதே ஆவிக்குரிய ரீதியில யோசிச்சு சொல்லுங்க. ஆவிக்குரிய ரீதியில இந்த இன்ஃப்ளமேஷன் அதாவது வந்து வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா எங்க வருங்களா, தலையில வருமா. அதுக்கு பேர் என்னங்க, பெருமை. பாருங்க, இந்த பெருமை என்ன ஆயிருங்களா, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஏடிடியினுடைய வாழ்க்கை, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னா இந்த பெருமையை நாம எப்படி அந்த இடத்துல மேற்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சபைகள்ல அநேக சூழ்நிலைகள்ல எனக்கு நிறைய தெரியும், நான் நிறைய படிக்கிறேன், எப்படி சபையை நடத்துறாங்க, நான் சொல்ற மாதிரி நடத்தவே மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், அநேக சூழ்நிலைகள்ல அநேக பெருமைக்குள்ளாக கடந்து போகக்கூடியவர்களாக நம்ம காணப்பட்டுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த பெருமையினுடைய காரியங்கள் வளர 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 ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வளர வளர வளர
அந்த தலை வீங்கி போக என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியில குணலட்சணங்கள்ல அந்த இடத்துல குறைவுள்ளவர்களாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்கு என்ன ஆட்டிடியூட் எடுத்துக்கொள்ளலாம்? இதுக்கு என்ன மாற்று மருந்து? பெருமையினுடைய ஆப்போசிட் அதுதான் அந்த இடத்துல என்னங்க, அந்த இடத்துல ஆன்டிடோடாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஹம்பிள் அப்படின்ற இந்த விஷயம் வந்து ரொம்ப வினோதமானதான். இதை சகோதரர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இந்த மனத்தாழ்மை என்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமானதான். அது எப்படி அந்த இடத்துல செயல்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, எனக்கு மனத்தாழ்மை இருக்குன்றது நான் என்னைக்கு அந்த இடத்துல என் வாயை விட்டு நான் சொல்றேனோ அன்னைக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய மனத்தாழ்மை என்ன ஆயிருங்களா? எனக்கு மனத்தாழ்மை இருக்குது அப்படின்றத என்னைக்கு என் வாயை திறந்து நான் சொல்றேனோ அன்னைக்கே இது என்ன ஆயிருங்களா, என் வாழ்க்கையில இருந்து வெளியே போயிருமா. எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனத்தாழ்மைய நான் வாயை விட்டு சொல்லாம நான் எப்படி அதை காட்டணுமா? எனக்கு என்னுடைய செயலையோ என்னுடைய கிரியையிலும் என்ன பண்ணுங்களாம் காட்டக்கூடியவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தரும் ஆண்டவருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவியது உண்டானால் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணுங்க, கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஆண்டவரே என்ன பண்ணிட்டாருங்க, அதை தான் நமக்கு செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது 6வது காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். ஹீலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் 6வது காரியம். இந்த ஹீலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு புது சிஸ்டினுடைய ஒரு தனி மனிதனுடைய அந்த நார்மல் பாடியில இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அதை உடனடியாக என்ன பண்ண முடியாதுங்களா, சரி பண்ண முடியாதுங்களா. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமா என்ன ஆகுங்களா இருக்குங்களா. ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சுகர் வந்துருச்சுன்னா என்ன ஆகுங்க, சுகர் வந்துருச்சுன்னா எத்தனை வருஷம் மாத்திரை போடுவாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல அவர் என்ன பண்ணிருக்காருங்க, மாத்திரை போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இன்னும் சர்க்கரை என்ன ஆகல, குறையவே இல்லை. என்ன காரணம்? கடைசி வரைக்கும் அதை என்னதான் பண்ணி ஆகணும், அதுக்கு நம்ம பிரிகாஷன்ஸை எடுத்துக்கொண்டுதான் ஆகணும். இதை நம்ம எப்படி ஆவிக்குரிய ரீதியில புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரு மாம்ச சரீரத்திற்குள்ளாக அந்த பழைய பாவ மனுஷனுடைய அந்த அபூரணங்கள் எப்ப வரைக்கும் இருக்குங்களா, நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாக காணப்படுமா. எப்ப வரைக்கும் அதுக்கு மருந்து எடுத்துக்கணுமா, எப்ப வரைக்கும் எடுத்துக்கணுங்களே, தாவர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு தான் ஆகணும், அதுக்கு எடுத்துக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரோமர் 7வது அதிகாரம் 21ல இருந்து சில வசனங்கள் வாசிங்க. ஆர்சில வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீன்மைதான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி தெளிவா சொல்றாரு பாருங்க. எனக்கு கடவுளுடைய சட்டம் தெரியும், ஆனா அதை நான் எப்படி மட்டும் வச்சுக்குவேன், உள்ள மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இருந்துக்குவேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்குவேன், சந்தோஷமா இருப்பேன். ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என்ன பண்ணிட்டாரா, எனக்கு உள்ள இருக்குது அதை நான் வச்சுக்கிறேன், ஆனா வெளியில இருக்கும்போது எப்படி இருக்காங்களா, வேறு ஒரு சட்டம். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து என்ன பண்ணுதுங்களா, என் மனசு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள சட்டத்தை என்னுடைய மாம்சம் என்ன பண்ணுதுங்களா, எதிர்த்து போராடுதான். என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. என்ன பண்ணிடுச்சுங்களா, என்னைய போட்டு அமுத்தி வச்சிருச்சுங்களா. எதுங்க, என்னுடைய பழைய பாவ மனுஷன். அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாகும் இந்த உடலில் இன்று என்னை விடுவிப்பவர் யார்? பாருங்க, என்னை விடுவிப்பர் பாருங்க. அப்ப இந்த காரியத்தினுடைய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய ஆரம்ப காலத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த பழைய காரியங்கள் அர்ப்பணியுடைய வாழ்க்கை இருந்தாலும் அது எப்ப வரைக்கும் கடந்து போகலாம், தன்னுடைய மரண பரியந்தம் வரைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மோசே 80 வருஷமா ட்ரைனிங் எடுத்தாரு, ஆனா கடைசியில் என்ன ஆயிட்டாருங்க, போனாருங்களா சொன்ன இடத்துக்கு. என்ன காரணம், உன்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்துப்பான்னு சொல்றதுக்கு தான் அத்தனை வருஷம், ஆனா அத்தனை வருஷம் எடுத்து ட்ரைனிங் என்ன ஆயிடுச்சுங்க, வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன ஆன்டிடோட் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? இந்த ஹீலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஆன்டிடோட் எடுத்துக்கொள்ளலாம்? கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு என்ன ஆன்டிடோட்? போடுங்க தம்பி, டைம் ஆகுது, போடு. என்னங்களா, செல்ஃப் கண்ட்ரோல், சுயத்தை கட்டுப்படுத்துதல். என்னுடைய பழைய பாவ மனுஷனை எனக்குள்ளா வச்சு நான் என்ன பண்ணிடணும், அமுத்தி போட்டு வச்சிடணும். புது சிஸ்டியை மட்டும்தான் வெளியில விடணும். அப்படி இதை அமுத்துறதுக்கு பதிலாக அதை வெளியில விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுங்க, புது சிஸ்டி என்ன ஆயிருங்க, போட்டு அழுத்தி கடைசியில புது சிஸ்டி என்ன ஆயிருங்க, இல்லாம போயிரும், செத்து போயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, இதுக்கு சகோதரர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா,
கிக் a bad habit before it kicks you. உங்களுடைய பழைய பாவ காரியங்களை என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க எட்டி வச்சிருங்க. இல்ல அப்படின்னு அது நம்மள என்ன பண்ணிருங்களா, எட்டி வச்சிருமா. ஆனா அநேக சூழ்நிலைகள்ல என்னதான் ஆகுது, அதுதான் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குங்க, எட்டி வாசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது 6வது காரியமாக காணப்படுது. இறுதி 7வது காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். ஸோ அக்யூரேட் டீச்சிங். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அவனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறத என்ன பண்ணி ஆகணுங்க, குணப்படுத்தி ஆகணும். அப்படி குணப்படுத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைங்களா, அக்யூரேட் டீச்சிங். அதை பத்தி சரியான முறையில் அறிவை என்ன பண்ணிருக்கணுங்களா, பெற்றிருக்கணும். அப்படி அறிவை பெற்றிருக்கக்கூடிய டாக்டர்ஸால மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியுங்களா, அதை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா அநேக சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, சொந்த வைத்தியம் சரிங்களா, டாக்டர்கிட்ட போய் அதுக்குன்னு படிச்சவங்கள்ட்ட மெடிசன் எடுத்தாதான் அது என்ன ஆகுங்க. ஆனா அநேக சூழ்நிலைகள்ல யூடியூப்பை பாக்குறது, பேஸ்புக்கை பாக்குறது, இந்த டாக்டர் சொல்றாரு அந்த டாக்டர் சொல்றாரு, கடைசியில் அவர் சர்டிபிகேட் கூட வச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவர் சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், கேட்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். ஆனா யாருக்கிட்ட போனா அந்த இடத்துல தீர்வு வருமோ அதை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஏற்றுக்கொள்வதற்கு மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் அப்படின்னு செய்யறோம். அப்ப இந்த ஏடிடியை அந்த இடத்துல குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும் அப்படின்னா, யாரு அந்த இடத்துல சரியான முறையில அக்யூரேட் மெடிக்கல் நாலேஜ் அந்த இடத்துல வைத்திருக்காங்களோ அவங்களாலதான் அதை என்ன பண்ண முடியுங்க, சரியான முறையில செய்ய முடியும். இதை அப்படியே ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ளாக கொண்டு வரலாம். ஆவிக்குரிய தன்னுடல் தாக்கு நோயை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை, அக்யூரேட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தேவை. அதாவது அக்யூரேட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவை. ஆவிக்குரிய நாலேஜ்ல நமக்கு அதிகப்படியான காரியங்களை தெரிஞ்சிருக்கணும். இது யாருக்கிட்ட போய் கத்துக்கிறது, கர்த்தர்கிட்ட தான் கத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் யார் மூலியமா இதை நமக்கு சொல்லி தராரு அப்படின்னு நாம பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்திற்கு என்ன பண்றாருங்க, வேலைக்காகவும் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்ன பண்றாருங்க, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேகராகவும் அப்படின்னு சொல்லி அநேகரை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொடுத்து இவர்கள்ட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கீங்க, கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நமக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுக்கக்கூடியவராக காணப்படுறார். தேவன் இருந்து கிறிஸ்துகிட்ட இருந்து அப்போஸ்தலர்கள் இருந்து ஏஞ்சல்ஸ் ஆஃப் த சர்ச்சஸ் அவர்களின் மூலியமாக நம்ம இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த அக்யூரேட் நாலேஜை வைத்துக்கொண்டு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வரணும். இப்ப இந்த ஆவிக்குரிய ஆட்டோஇம்யூன் டிசீஸை அந்த இடத்துல சரி பண்றதுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம், 2 நிமிஷம். இப்ப இந்த நோயை சரி பண்ணுவதற்கு அநேக சூழ்நிலை நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் போனோம்னா அநேக விஷயங்களை கேட்கறது போது ஒரு விஷயத்தை சேர்த்து கேட்போம். எனக்குள்ள இத்தனை நோய் இருக்குது, எனக்கு சர்க்கரை இருக்குது, பிரஷர் இருக்குது, எனக்கு கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது. ஆனா இவ்வளவு நோய் இருந்தாலும் கூட நீங்க கொடுக்கறது ஒரே மருந்து தான் என்ன பண்ணும், ஒரு மருந்து. இந்த ஒரே மருந்துல என்னுடைய நோய்கள் எல்லாம் என்ன ஆயிரணும், சரியாயிரணும். அப்படிப்பட்ட மருந்து இருக்குங்களா இல்லைங்களா? இது பிசிக்கலான ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு இல்ல, ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு இருக்குங்களா இல்லைங்களா? என்னது போடுங்க. இந்த ஒரே ஒரு மருந்து இருந்தா போதும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன பண்ணிடலாங்களா? அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஏனென்றால் அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரே ஒரு மருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த நோய்களையும் என்ன பண்ணிடலாங்களா, குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மாம்சத்துல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்தா குணப்படுத்துறது கஷ்டம், வாழ்க்கையினோட கடைசி வரைக்கும் போகும். ஆனா ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்மளுக்குள்ளாக வந்துச்சு அப்படின்னா குணப்படுத்த முடியும். எதனால முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அன்பால என்ன பண்ண முடியுங்க, மனத்தாழ்மையை கொண்டு வர முடியும், அன்பால சுயத்தை கட்டுப்படுத்த முடியும், அன்பால பிறரை நேசிக்க முடியும், சகோதர சிநேகத்தை வளர்த்து கொள்ள முடியும், அன்பால எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு மருந்தை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வைக்கும்போது நமக்குடைய உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்த அணுக்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதிரின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டோமா, நினைக்க மாட்டோம். அது நம்மளுடைய சொந்த அணுக்கள்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு அதன் மேல என்ன பண்ணுவோங்களாம், அன்பு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த சரீரத்திற்குள்ளாக நம்மளுடைய எதிரிகள் வெளியில இருக்காங்கன்றத முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, உணர்ந்து நம்மளுடையக்குள்ளாக இருக்கக்கூடிய எதிரிகள் யாரும் நமக்கு இல்ல, நம்ம எல்லாரும் சகோதர சிநேகத்திற்குள்ளாக சகோதர அங்கத்திற்குள்ளாக வாழ்ந்து நமக்குன்னு தேவன் எதிரிகளாக மாம்சம் உலகம் சாத்தானை வைத்திருக்காரு, அதற்கு எதிர்த்து போராடி நம்மளுடைய ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையுடன் கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.